தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பதவியேற்றுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜக மாநில தலைவர் 13வது தலைவராக நயினார் நாகேந்திரன் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். கடந்த மாதம் அமித்ஷா வந்த பொழுது அவர் இந்த கட்சியினுடைய தேர்தல் நடக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டு அதே நாளில் அவர் ஒருத்தர் தான் நாமினேஷன் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் ஒரு மாதமாக தேர்வு செய்யப்பட்டு அவர் தேர்வு செய்வதற்கான விழா வானகரத்தில் நடைபெற்றது. இதை அடுத்து முறைப்படியாக அவர் இன்று தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த பொறுப்பேற்பு விழாவில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா எச் ராஜா, அதே போல வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துருக்கிறாங்க. நம்ம 1980 நாராயணராவ், அதுக்கப்புறம் KN லட்சுமணன், விஜயராகவலு, டாக்டர் NS சந்திரபோஸ், மறுபடியும் KN லட்சுமணன், கிருபாநிதி, அதுக்கப்புறம் CP ராதாகிருஷ்ணன், இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன், அண்ணாமலை, இந்த 12 பேரை 12வது தலைவராக இவர் பொறுப்பேற்கிறார். 13வது முறையாக 12வது தலைவராக அவர் பதவியேற்கிறார். மொத்தம் இவருடைய பதவிக்காலம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இருக்கும். இவருடைய பதவிக்காலத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. NDA கூட்டணியில அதிமுக இணைந்திருக்கக்கூடிய நிலையில் இவர் தற்போது இந்த பொறுப்பை ஏற்றிருப்பது கவனம் பெறுகிறது. சுபாஷ், அதே நேரத்தில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் என பலரும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். மாநில தலைவர் தேர்வின் போது அவர்களும் பொறுப்பேற்கிறார்களா அல்லது தேசிய தலைமை? இல்ல, அது பொறுப்பேற்பதுன்னு கிடையாது. அவங்க அறிவிப்போட அது அவ்வளவுதான். அதுக்கு மாநில தலைவருக்கு மட்டும்தான் இந்த பதவி ஏற்படுறது இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காது. இன்னைய நிலையில மாநில தலைவருக்கான பொறுப்பேற்பு மட்டும் தான் இன்னைக்கு இருக்கு பாலா.